பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உபவாசத்தின் மேன்மை குறித்து உங்களோடு நான் பேசினேன். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இதை கேட்கிற உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதி தீரபா லபூரி அம்தரால மிக்கரபலபரபா தீரி மிக்கரபலபரபா ஷபரபா உரி மிக்கரபலபரபா கரபா துவ்ரா லிபி அம்தரால மிக்கரபா. ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடிமை மறைத்து நீங்க பேசுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உபவாசத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் நாம் இந்த செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு உல்லாசமாய் வாழ்கிற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் அழிவை பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் நாசமோசங்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நாம் உபவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பக்கம் கொரோனா வைரஸ், இன்னொரு பக்கம் இந்த புயலின் சீற்றம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் விவசாயிகளுடைய கண்ணீர். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பல காரியங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அநேக பிள்ளைகள் அதாவது தற்கொலை செய்து கொள்கிறதை பார்க்கிறோம். அநேகர் அதாவது டிப்ரெஷன்ல கடந்து போகிறதை பார்க்கிறோம். அநேகர் வேலை இழந்து போகிறதை பார்க்கிறோம். தன் அன்பானவர்களை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் உபவாசிக்க வேண்டும். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது வேதத்தில் அநேகர் உபவாசம் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு நபரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, எஸ்தர் அதாவது உபவாசித்ததை குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். என கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த எஸ்தருடைய அதாவது முகவுரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த எஸ்தர் மொர்தகாயிடம் வாழ்ந்தவள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மொர்தகாய் எப்படி அந்த அதாவது அங்க வந்தான் என்று சொன்னால், என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது யாவீரின் குமாரன் மொர்தகாய், யாவீருடைய மகன் தான் இந்த மொர்தகாய். இந்த மொர்தகாய் எப்படி இந்த பாபிலோனுக்கு வந்தான் என்று சொன்னால், யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு வரும் பொழுது இவனையும் அவனோடு கூட கொண்டு வருகிறார்கள். பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள். இப்போ பாபிலோன் தேசத்தில் இந்த மொர்தகாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த மொர்தகாய் அப்படின்னு சொன்னா அதாவது என்ன
அர்த்தம்னா சிறிய மனிதர் என்று சொல்லி அர்த்தம். அதான் இன்னொன்று அர்ப்பணிக்கப்பட்டவர். எதுக்கு அர்ப்பணித்தான்? தன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மகன் தான் இந்த மொர்தகாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மொர்தகாய் கிட்ட வளர்ந்தவள் தான் இந்த எஸ்தர். அதாவது இந்த எஸ்தரை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தில் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிறிய தகப்பன்னா சித்தப்பா மகள் தான் இந்த எஸ்தர். இவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எஸ்தர் என்னும் அத்சால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எஸ்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வீனஸ் கோல் அர்த்தம். ஆனால் அத்சால் என்று சொன்னால் மிருது செடி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவள் ஒரு வீனஸ் கோலை போலவும் இருந்தால், ஒரு மிருது செடியை போலவும் இருந்தாள். அவள் பேருக்கு ஏற்ற போலவே அவள் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த மொர்தகாயும் எஸ்தரும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இவர்கள் இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனில் பார்த்தீங்கன்னா இந்த மொர்தகாய் அவன் அந்த அதாவது ராஜாவுடைய அரண்மனை முற்றத்தில் அவன் அங்கே இருந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மொர்தகாய் தன்னை வணங்காததுனால ஆமான் என்கிறவன் இந்த மொர்தகாயை பார்த்து அவன் மூர்க்கம் அடைகிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேரு ராஜாவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகி யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த ஆமான் என்கிற ஒருத்தன் இவன் என்ன பண்றான்? மொர்தகாய் தன்னை வணங்காததுனால எல்லாரும் அவனுக்கு வணக்கம் சொல்வாங்க. ஆனா இவன் என்ன பண்ணல? அவன் அந்த மனித வணக்கத்தை விரும்பாதவன், கடவுளை மாற்ற மதிக்கணும்னு சொல்லி இவன் இந்த ஆமானை வணங்குவது இல்லை, அதாவது அவனுக்கு மரியாதை செலுத்துவது இல்லை. இதை கண்ட பொழுது அவன் மூர்க்கம் அடைந்தான். இந்த மொர்தகாய் மட்டும் அழிக்கக்கூடாது, இவன் யார் என்பதை அவன் கேள்விப்பட்டபடியினால் அந்த யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். அதனால் அவன் என்ன பண்றான்? ராஜாவுக்கு அவன் 10,000 தாலந்து வெள்ளியை கொடுக்குறேன், கஜனால கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவன் ராஜா கிட்ட சொல்லும்போது ராஜா சொல்றாரு, உன் பணம் நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவன் தன் மோதிரத்தை கழற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கழற்றி கொடுத்து உன் பணத்தை நீ வச்சுக்கோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ பாருங்க, இவன் சொன்ன உடனே இவன் அந்த யூதர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி ராஜாவுடைய மோதிரத்தினால் முத்திரை போட்டு எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்பட்டது. இப்போ இந்த எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற சொல்ல செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவி போன உடனே இந்த சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, எல்லா யூதர்களும் அவங்க என்ன பண்றாங்க? கலங்கி நிற்கிறாங்க. என்ன செய்வது என்று சொல்லி அறியாதவர்களாய் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். அப்போதான் இந்த மொர்தகாய் என்ன சொல்கிறான்? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நடந்த யாவற்றையும் மொர்தகாய் அறிந்த போது மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தியவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் அலறி கொண்டு வருகிறான். ஏன்? தன் குடும்பத்துக்காகவா? இல்லை, யூத குலமே அழிய போகிறது என்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுகிறான்? ரெட்டுடுத்தி கொண்டான். அவன் உபவாசிக்க ஆயத்தப்பட்டான். 3ஆம் வசனம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசம் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். என கருமையான தெய்வ பிள்ளையை, இதையெல்லாம் கேட்கும்போது அதாவது எஸ்தர் அவள் என்ன பண்றா? துக்கப்படுகிறாள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்ட போது அவர்கள் துக்கப்படுகிறார்கள். இப்போ
மொர்தகாய் தன்னுடைய எஸ்தருக்கு அவன் என்ன பண்றான், இது நடந்ததையெல்லாம் அறிவிக்கிறான். அறிவித்து ராஜா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல, அதாவது அந்த நாட்டில் ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம்? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷர் ஆகிலும் ஸ்ரீ ஆகிலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவினிடத்தில் நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். பாருங்க, இவன் எல்லாத்தையும் சொல்லி ராஜாட்ட போன்னு சொல்றான். ஆனா எஸ்தர் சொல்றா, நான் 30 நாள் அளவு நான் ராஜாட்ட போகவே இல்லை, நான் எப்படி போவேன், நாட்டில் இந்த சட்டம் இருக்கே தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. ஆனா அப்பதான் மொர்தகாய் சொல்றான், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இவள் அதாவது வஸ்தி ராஜாவை அசட்டை பண்ணினதுனால, ஆகாஸ்வேரு ராஜாவை அசட்டை பண்ணினதுனால வஸ்தியை தள்ளி அந்த இடத்துல ஆண்டவர் அந்த எஸ்தர் ராஜாத்தியை ஆண்டவர் உயர்த்தினார். இப்போ அவள் ஒரு ராணியா இருக்கிறார், 127 நாடுகளுக்கு ராணி. ஆனாலும் இப்போ மொர்தகாய் எப்படி தன்னிடத்தில் இருக்கும்போது அந்த மொர்தகாய் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய சித்தப்பா மகள், ஆனாலும் தன்னுடைய மகளாய், அவங்க அப்பா அம்மா இறந்துட்ட பிறகு தன் மகளாய் அவனை ஏற்றுக்கொண்டு அந்த மகளை வளர்க்கிறான். தன்னிடத்தில் இருக்கும் பொழுது எப்படி எஸ்தர் ராஜாத்தி கீழ்ப்படிந்தாலோ அதே போல இப்போ அவர் ராணி ஆயிட்டா. ஆனாலும் மொர்தகாய் உரிமையா சொல்றான், யாருக்கு கிடைக்கும் இந்த மேன்மை? ஒருவேளை உனக்கு இதுல இருந்து இவர்களை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் இந்த ராணி பதவியை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு சகாயம் வேற இடத்துல இருந்து வரும். நீ இன்னைக்கு சும்மா இருந்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து வரும்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்ட உடனே அந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாள், 16ஆம் வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது தன்னுடைய தகப்பனிடத்தில், வளர்ப்பு தகப்பனிடத்தில் இருக்கும் பொழுது எப்படி கீழ்ப்படிந்தாலோ அதே கீழ்ப்படிதல் அவளுக்கு பதவி வந்த பொழுதும் உயர்வு வந்த பொழுதும் அவள் என்ன பண்றா, மொர்தகாய்க்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து உபவாசிங்க, நானும் உபவாசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிற ராஜா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்திருக்கலாம், அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம், உயர்வை கொடுத்திருக்கலாம், எல்லா செல்வாக்குகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல திறப்பின் வாசல் நிற்கிறீர்களா? அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறீர்களா? என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸால கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் இந்த புயலின் சீற்றத்தினால பேரழிவுகளை பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் நல்லா சொகுசாய் இருக்கிறோம், நமக்கு எந்த சேதமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த அழிந்து போகிற உலகத்தை பார்த்து பரிதபிக்கிறோமா? ஐயோ ஆண்டவரே, இந்த புயல் காரியங்களை நிறுத்தி போடும், இல்லாவிட்டால் இந்த கொரோனா வைரஸை நிறுத்தி போடும், இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அழுது புலம்புகிறோமா? சற்றே யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களில் நாம் உபவாசிக்கிறது யாருக்காக? நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த இனஜன பந்துகளுக்காக நாம் உபவாசிக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மொர்தகாயும் எஸ்தரும் தன்னுடைய குலத்துக்காக, அதாவது தனக்காக அவங்க அழல, தன்னுடைய யூத குலமே அழிந்து போகுமே என்று சொல்லி அவர்கள் பரிதபிக்கிறார்கள். யூத குலமே அழிந்து போகும் என்று சொல்லி மொர்தகாய் ரெட்டுடுத்தி கொண்டான். யூத குலமே அழிந்து போகும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி அவள் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து அவள் அதாவது ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அவள் நினைத்தால் ஒருவேளை என்ன ராஜா விரும்பி தானே திருமணம் செய்தார், அதனால நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் என்று சொல்லி அவள் தன்னுடைய சுயத்தை நம்பவில்லை, ஆகாஸ்வேரு அன்பை நம்பவில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
அவள் நம்பினதெல்லாம் ஒரே காரியம், தேவ சமூகத்தில் விழுந்து கடந்தாள். ஆண்டவர் தான் இதற்கு ஒரு தீர்வு என்று சொல்லி அறிந்தவளாய் தேவ சமூகத்தில் அவள் சாப்பிடாமல் விழுந்து கடந்தாள். அவள் செத்தாலும் சாகிறேன், தன்னுடைய அதாவது சுயத்தை உடைத்து நான் சுயமாய் நான் நல்லா வாழ்ந்தா போதும் என்று நினைக்கவில்லை, மற்றவர்களுக்காய் சாகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக சாக்கு போக்குகளை சொல்கிறோம். எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, பலவீனம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், தேசத்தின் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நாம் விழுந்து கிடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவர் இந்த அழிவிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படியாய் அவள் தேவ சமூகத்தில் அவள் ஜெபிக்கிறாள். ஜெபித்து விட்டு ராஜா கிட்ட அவள் துணிந்து போகிறாள். ஆண்டவருடைய அந்த தைரியம், ஆண்டவர் கொடுத்த அந்த பலனோடு அவள் கடந்து போகிறாள். 3ஆம் நாள் அப்படி போகும் பொழுது அந்த ராஜா செங்கோலை நீட்டுகிறான். அவள் தொடுகிறாள். தொட்ட உடனே ராஜா கேட்கிறார். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறார். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பாருங்க எவ்வளவு அன்பு இல்லை அந்த ஆகாஸ்வேரு ராஜாக்கு. ராஜ்யத்தில் பாதி கேட்டா கூட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. அமைதலா இருந்து அவள் சொல்கிற ஒரு காரியம் 4ஆம் வசனத்தில் அவள் சொல்கிறாள். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால், நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். பாருங்க, ஒண்ணுமே சொல்லல, அமைதலா சொல்றா, நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், நீங்களும் வரணும், ஆமானும் வரணும். உடனே அவன் சரின்னு சொல்லிடுறான். விருந்துக்கு போய் சாப்பிட்டு அதன் பிறகு கேட்கிறான். அவள் எஸ்தர் ராஜ்யத்தை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் திரும்ப சொல்றான். ஆனாலும் அவ சொல்ற, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். பாருங்க, திரும்ப முதல் நாள் விருந்து வச்சா திரும்ப 2வது நாள் விருந்து வைக்க கூப்பிடுறா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சத்ருவை நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். ஆமான் தான் இதற்கு காரணம் என்று தெரிந்து கூட அவள் என்ன செய்கிறாள்? விருந்து வைக்கிற ஒரு நல்ல குணத்தை அவள் கிட்ட பார்க்கிறோம். பாருங்க, இப்படி அவளுக்கு சொன்ன உடனே சரின்னு ராஜா 2வது நாளும் விருந்துக்கு வராரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி விருந்துக்கு வரும் பொழுது அவள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதாவது அந்த இடத்துல அந்த விருந்துக்கு வருகிறான். ஆனால் அந்த விருந்தில் கேட்கும்போது அவன் சொல்றான், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். பாருங்க, எனக்கு அதாவது இந்த ஆமான் தான் சதி செய்கிறான், எங்க குலமே அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி செய்கிறான் அப்படின்னு சொல்லி, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சரி கட்டக்கூடும்? பாருங்க, அந்த யூத குலம் அழிந்து போனால் எஸ்தர் ராஜ்யத்தையும் கட்டாயம் அழிந்து போக வேண்டும். அப்ப ராஜா எஸ்தர் ராஜ்யத்தை இழந்து போக தான் வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதை சொன்ன மாத்திரத்தில், இந்த ஆமான் தான் என்று சொன்ன மாத்திரத்தில், அதே போல அவன் விருந்துக்கு வந்தப்போ இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே ராணி கிட்ட இரக்கத்தை கேட்க அவன் கடந்து போகிறான். ஆனாலும் அவள் தள்ளி போன உடனே அவன் கட்டில்ல அவன் படுத்த தலைக்குப்புறாய் அவன் விழுந்த உடனே அவன் தலையை மூட, நான் இருக்கும் பொழுதே இப்படியான்னு சொல்லி ராஜா கேட்ட உடனே அவன் தலையை மூடிடுறாங்க. அவனுக்கு தூக்கு மரம் காத்திருக்கிறது. அவன் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். 7ஆம் வசனம், அப்பொழுது 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயும் நோக்கி, இது ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க இந்த உபவாசத்தின் மேன்மை. உபவாசத்தினால ஆண்டவர் என்ன மேன்மையை கொடுக்கிறார் என்று சொன்னால், யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த ஆமானிடத்தில் ராஜா மோதிரத்தை கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதாவது ஆமான் கையில் இருந்த
ஆமான் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பாருங்க, அதாவது அந்த மொர்தகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாய் மாறுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு மேன்மை! உபவாசத்தினால அவங்க தங்களுக்காக இருக்கல, மற்றவர்களுக்காக இருந்தாங்க, யூத குலத்துக்காக இருந்தாங்க. ஆனா எஸ்தருக்கும் ஆண்டவர் மேன்மையை கொடுக்கிறார். அந்த ஆமானுடைய அரண்மனையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மொர்தகாய் அந்த அரண்மனைக்கு அதிகாரியாய் மாறுகிறான். அந்த ராஜாவின் முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். அதை வைத்து யூதர்களுக்கெல்லாம் விடுதலை என்று சொல்லி பத்திரம் எழுதி அதில் முத்திரை போட்டவுடனே யூதர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாசத்தின் நிமித்தம் அந்த யூத குலமே ரட்சிக்கப்பட்டது, யூத குலமே காப்பாற்றப்பட்டது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க 15ஆம் வசனத்தில், அப்பொழுது மொர்தகாய் இளநூலும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுதலும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு உபவாசம் எவ்வளவு பெரிய மாறுதலை தேசத்தில் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசிக்கிறோமா? மற்றவர்களுக்காய் நாம் உபவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்காகவே வாழ்ந்த நாட்கள் போதும். மற்றவர்களுக்காய், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய், அழிந்து போற இந்த மனு குலத்திற்காய் நாம் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக அழிவை இந்த தேசம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து இந்த தேசத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் திறப்பின் வாசலில் நின்று தேவ சமூகத்தில் அழுது புலம்பும் பொழுது ஆண்டவர் இந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த தேசத்தில் நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துவர்களை ஒடுக்குகிற அப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாதப்பா, நல்ல ஒரு ஆட்சியை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா, இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடக்கூடிய ஒரு நல்ல நபரை கொடுங்க ஆண்டவரே, நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்க. கர்த்தர் உங்களுடைய உபவாசத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். இந்த தேசத்தை காப்பாற்றுவார். வருகிற பேரழிவிலிருந்து தேசத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று மொர்தகாயுடைய அர்ப்பணிப்பும் அந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய அர்ப்பணிப்பும் அந்த தேசத்துக்கு, அந்த யூத குலத்துக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த தேசத்துக்காய் நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அந்த மொர்தகாயும் எஸ்தரும் தன் நலம் கருதாமல் மற்றவர்களுக்காய் உபவாசித்தார்கள். அவர்கள் நன்மையை கருதி அல்ல, ஆனால் என்று யூத குலம் அழியக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தினார், மொர்தகாயை உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு மற்றவர்களுக்காய் நாம் அழுது புலம்புகிறவர்களாய் மாற வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த தேசத்தின் மக்களை ரட்சிங்க ஆண்டவரே, அழிந்து போகக்கூடிய ஆண்டவரே உம்முடைய அன்பை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சியோம் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்களுடைய தேசத்தின் அழிவை தடுத்து நிறுத்துங்க அப்பா. இந்த கொரோனா வைரஸ் கிருமிகளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ சனங்களை ஆண்டவரை நாங்கள் இழந்து நிற்கிறோமே ஆண்டவரே, அன்பானவர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோமே ஆண்டவரே. அப்பா, நல்ல தலைவர்களை ஆண்டவரே, அப்பா நல்ல ஊழியக்காரர்களை இழந்து நிற்கிறோமே ஆண்டவரே. நீங்க மனம் இறங்குங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. கியாபாரா துபீரா தீரா மாக்கரபலபரபா ஷபரபுலி அக்கரபலபரபா கரபா உரி கரபலபரபலபரபா தீனி மீ கரபலபரபா கரபா
ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை படைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. இந்த மனுகுலம் அழிகிறதுக்கு உமக்கு சித்தம் இல்லையே ஆண்டவரே. ஏசப்பா இந்த மனுகுலம் முழுவதுமாய் ரட்சிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய அன்பை கண்டு கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஜனங்களுடைய அறியாமையின் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சிங்க ஆண்டவரே. தற்கொலை நாடி ஓடுகிற ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேசத்தில் நீ சேமத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க அப்பா. எல்லா டாஸ்மாக் கட்டைகள் மூடப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ சகோதரிகள் இது நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறார்களே. எத்தனையோ பேர் தன்னுடைய கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து நிற்கிறார்களே. எத்தனையோ பேர் வேலைகளை இது நிமித்தம் இழந்து நிற்கிறார்களே. ஏசப்பா ஆண்டவரே. அப்பா இந்த குடி தகப்பனை எத்தனையோ சேதங்களை ஆண்டவரே, விபத்துக்களை ஆண்டவரே. அப்பா தேவனே ஆண்டவரே. அப்பா தேவனே சுவாமி, இந்த விபத்தின் மூலம் எத்தனையோ பேர் இந்த குடியினால மரித்து போகிறார்களே. ஏசப்பா இறங்குங்கப்பா. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கிறதே. ஏசப்பா இந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த தேர்தலில் கூட நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற. அப்பா அந்த புயல் நிமித்தம் எந்த இடத்திலேயும் சேதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ள வேலி அடைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற. ஒரு ஆத்துமா கெட்டு போக உமக்கு சித்தம் இல்லையே ஆண்டவரே. ஒவ்வொருத்தரே நீர் ஆண்டவரே அழிவின் பாதையிலிருந்து தூக்கி நிறுத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. ரிபி கமர் யாந்தரால ரிபி கம்மன் ஷலு பி ஆதனை போலா ரிபி கரபா ஊரா மாக்கரபா தீனா மாக்கரபா. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தன்னுடைய தேசத்துக்காய் மற்றவர்களுக்காய் உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ, நீங்க ஆண்டவரே எஸ்தரை ஆண்டவரே மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினது போல அவர்களை நீங்க மேன்மைப்படுத்துங்கப்பா, கனப்படுத்துங்கப்பா. நம்முடைய கிருபைக்குள்ள அவர்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உபவாசிக்கிறதுக்கு வேண்டிய பலன கிருபைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க டாடி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை எடிட் பண்ணி போடுகிற ஆண்டவரே. அப்பா சாம் ஜான் ஆண்டவரே. அப்பா தேவனே அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ராபின் ஆண்டவரே, அவங்க அம்மா அப்பா ஆண்டவரே. அப்பா அவனுடைய சகோதரி ஆண்டவரே மெர்லின் எல்லாரையும் கூட ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா தேவனே மகனும் இணைந்திருக்கிறபடினால் அந்த மகனுடைய காரியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விசுவாச ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கின் லீலி ஊழியத்தில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இதை யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டாப்பா, அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த உபவாசத்தின் நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருந்து ஜெபிக்க பலனை கொடுங்க டாடி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடிமடை ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க டாடி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியோ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காய் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.